ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் நோக்கு 11th, ஓகேவா? 11th ஸ்டாண்டர்டில் பொலிட்டிக்கல் நோக்கு சயின்ஸ். அதில் வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட், ஏதாவது ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி அது லெசன் ஏன் இம்பார்ட்டண்ட், அது சிலபஸில் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதுக்காண்டி தான் இது, ஓகேவா? ஃபஸ்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் லெசனாக தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னு இந்த சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்த்துடலாம். இந்த சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழகம் பற்றின இது இருக்குது. ஸ்டெரஃபோ அப்படிங்கிற, அதாவது க்ரீக், ஓகே, க்ரீக் நோக்கு இந்த ஜியோகிராஃபிக்கல் ஹிஸ்டோரியன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தை பற்றி தமிழகம் வந்து தமிழகத்துக்கும் இந்தியா அண்ட் மெடிட்டேரியன், இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் இது ரெண்டுத்துக்குள்ளே ட்ரேட் பற்றி ரிலேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது சோர்ஸ் தான், ஓகேவா? அதை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் சங்கம் லிட்ரேச்சர், 8 தொகை 10 பாட்டு, இதெல்லாம் என்ன அப்படின்னா தமிழ் சொசைட்டியில் கவர் ஆகக்கூடிய சிலபஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். 8 தொகை, நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிச்சு 10, படிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 8 தொகை. இது 10 பாட்டு நோக்கு நூல்கள். அதுக்கப்புறம் 10 பாட்டு நூல்கள் என்னெல்லாம் வரும்? திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, மலைப்படுகடாம், கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது மலைப்படுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி இல்லையா? இதே மாதிரியான நூல்கள். ஓகே, ஸோ 10 இது வரும். 10, 8, 15 மேற்கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு பிரிப்போம். 8 தொகை 10 பாட்டு, 15 மேற்கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள் தான் திருக்குறள், ஓகேவா? அறம் சார்ந்து வரக்கூடிய நூல்கள் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், அதுக்கப்புறமா சமண நூல்கள், ஓகேவா? சமண நூல்கள் வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு படித்தோம் அப்படின்னா தமிழ் சொசைட்டியும் இதில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா கவர் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாமே அதில் நம்ம தமிழ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் தொல்காப்பியம். தொல்காப்பியம் இருக்கும் இல்லையா? ஸோ இலக்கியம், தமிழ் சங்ககால இலக்கியம், ஓகேவா? சங்கம் அறிவிய கால இலக்கியம், அதை இலக்கியம் ஒரு சோர்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா தொல்காப்பியம், இலக்கண நூலான தொல்காப்பியம். அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன அப்படின்னா முக்கியமான இது வந்து பொலிட்டிக்கல் தாட் இல்லையா? ஸோ பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னாலே நமக்கு அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 திருவள்ளுவர் இருக்காங்க இல்லையா? அவங்க அதுதான் நமக்கு ஞாபகம் வரும், ஓகேவா? திருவள்ளுவர் அவங்க இது பண்ண அறம், பொருள், இன்பம், ஓகே, அறம் சார்ந்து நமக்கு வந்துருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் தாட், ஓகேவா? ஒரு அரசர்னா எப்படி இருக்கணும், ஒரு இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட, அதான் ஒரு அரசர் எப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த அதிகாரத்தை உள்ளெல்லாம் நம்ம இறைமாட்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அரசர் எப்படி இது பண்ணுவாங்க, அப்படி அரசரோட குவாலிட்டி என்ன, அதெல்லாம் என்ன பண்ணணும் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னாலே யார் வருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார். பாரதியார், இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தோம், பாரதியார், பெரியார் இல்லையா? பாரதியார், பெரியார், இன்னொருத்தவங்க கம்யூனிசமோட சிங்காரவேலர், ஓகேவா? ஸோ கம்யூனிசம், சிங்காரவேலர். இந்த சாப்டரில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிறதுலையே அது மாதிரி இதில் வந்து எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தா தமிழ் சொசைட்டி இருக்குது இல்லையா? தமிழ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரியார் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறமா திருக்குறள், தமிழ் லிட்ரேச்சர், அதை நல்லா நம்ம வந்து கூட ஒரு சோர்ஸ் தேவரா புக் இருக்கும் இல்லையா? அது வந்து கூட ஒரு சோர்ஸ் வந்து நல்லா டெப்த்தாக படிச்சிங்க அப்படின்னா அந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகும், ஓகேவா? இதை ஃபஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். முக்கால்வாசினா இதில் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். இந்த சாப்டரை நம்ம டெப்த்தாக ரீட் பண்ணி இது பண்ணி படித்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் மட்டுமே கிடையாது, அவுட் சோர்ஸும் படிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட். இன்னொரு ஓகே, அதுக்கு முதல் லெசன் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல். ஓகே, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீதி கட்சி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ நீதி கட்சி, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறமா திராவிட கட்சிகளான நமக்கு வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம், ஓகேவா? இவங்களை பற்றி இவங்களுடைய பொலிட்டிக்கல் நோக்கு, இந்த ஐடியாலஜி, அதாவது
என்ன, ஓகேவா, அந்த ஐடியாலஜி என்ன, அவங்க கொண்டு வந்த ஸ்கீம் என்ன, அதாவது என்ன, ஸோ என்ன கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஸ்கீம்ஸ். ரொம்ப ரொம்ப அதாவது நீதி கட்சி அப்படின்னா பனகலரசர் அவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, என்ன அப்படின்னா குட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க. அது மாதிரி காங்கிரஸ் பீரியடில் அப்படின்னு பார்த்தா காமராஜர் அவங்களோட பீரியட் நல்லாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டிஎம்கே அவங்க மாற்றி அவங்களும் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்கும். ஓகேவா, அது நம்ம பதிச்சுட்டோம். இதுதான் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நீதி கட்சி, காங்கிரஸ், ஏடிஎம்கே, இப்போ வரக்கூடிய தமிழக வெற்றி கழகம். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா பின்னணி. ஓகேவா, ஒரு தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் அப்படின்னாலே அதோடைய பின்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது வந்து இவ்வளோதான். இதை பற்றி சொல்லியிருக்கூடியதான் இந்த சாப்டர். அவங்க என்ன ரூல் பண்ணியிருக்காங்க, எப்போ போச்சுல அந்த டைம் பீரியட் அவங்க எந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடியது அவங்களோட இம்பார்ட்டண்டான இதை வந்து பார்த்தாலே இதில் வந்து போதுமானதாக இருக்கும். ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாப்டர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதில் என்ன அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னாலே பெரியார் அவங்களுடைய டெவலப்மெண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் டேவாக அறிவித்தாங்க, அது இருக்கட்டும். ஆனால் இது வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா, அதுதான் இந்த சாப்டரில் கவர் ஆகுது. ஓகேவா, சமூக நீதி அப்படின்னாலே ரிசர்வேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துடுது. அதுதான் என்ன அப்படின்னா நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு இந்த இனிஷியேட் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த ஆர்ஜின்லேருந்து இவ்வளோ இப்போ 69% நமக்கு இந்த ரிசர்வேஷன். ஓகேவா, ஸோ அதுக்கு ஜெயலலிதா அம்மா போட்ட எஃபோர்ட்டில் வரைக்கும். ஓகேவா, அந்த ரிசர்வேஷன் அப்படிய விஷயம் இதான் என்ன இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது. அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா முக்கியமான தியரிஸ் இருக்குது. ஓகே, ஜான் ராவல் அப்படிங்கிறவங்களுடைய தியரிஸ் அதெல்லாம் வந்து முக்கியமாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சாப்டரில் இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, சோசியல் ஜஸ்டிஸ் ரிசர்வேஷன் பற்றி நம்ம இந்த சாப்டரில் தெரிஞ்சுக்கலாம். ரிசர்வேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம், டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தற்கால நோக்கு வந்து வெங்கடேஷன் புக்கு இருக்கு இல்லையா, தற்கால தமிழ்நாடு வரலாறு, அந்த புக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன் அதாவது பொலிட்டிக்கல் அப்படிங்க அதில் இருக்குது. ரிசர்வேஷன் இதுவும் இருக்கும். ஓகே சார், ரிசர்வேஷனும் அதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா அந்த புக்கை நல்லா ரெஃபர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தேவையான புக்கை இது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இலக்கியம், சங்ககால இலக்கியம், சங்கம் அறிவிய கால இலக்கியம், அதுக்கப்புறம் ஐம்பெருங்க அந்த காப்பிய நூல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த நூல்கள் அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய சைவம், வைணவ திருமுறைகள், ஆழ்வார்கள் இயற்றிய நூல்கள், அதுக்கப்புறமா சமணம், அதாவது ஜெயினிசம் இல்லையா, ஸோ ஜெயினிசம், புத்திசம், ஓகே அவங்க பௌத்தம், இதெல்லாம் வரக்கூடிய நூல்கள் லிட்ரேச்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் சொசைட்டிலையும் கவர் ஆகுது. ஓகேவா, இன்றைக்கி நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓவராலாக ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு வியூ. இதை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவுட் சோர்ஸையும் இது பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகும். ஓகேவா, திருக்குறள் அப்படிங்கிற முக்கியம், திருவள்ளுவர் முக்கியம். ஓகேவா, ஏன்னா இதில் இப்போ வந்து கட்டாயம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா அரசியல் சார்ந்து வரக்கூடிய திருக்குறள், அதாவது கவர்னன்ஸ் சார்ந்து வரக்கூடிய குறளை படிச்சுக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல நினச்சேன், நம்ம வந்து சிலபஸ் கவர் பண்ணலாம் இப்படி நம்ம இது 1 by 1. இது ஓவரால் வியூ. ஓகே, தேங்க்யூ.